Welcome back to my channel. இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போறோம். Eggless brownies எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஒரு ஃபட்ஜியான சாக்லேட் ரிச்சான brownie. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இது செய்யறதுக்கு தேவையான dry ingredients எல்லாம் ரெடி பண்ணிரலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கங்க. அதுல சல்லடை வெச்சுக்கங்க. அப்புறமா அதுல 70 கிராம் மைதா, அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் corn flour, அதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் 1/8 டீஸ்பூன் உப்பு, கடைசியா 50 கிராம் கொக்கோ பவுடர். இது எல்லாத்தையும் இந்த சலடையில சேர்த்திட்டு சலிச்சு இந்த பவுலுக்கு சேர்த்திக்கங்க. நான் வந்து சின்ன பவுல் எடுத்துக்கிறதுனால வெளியே பறக்குங்கிறதுக்காக விஸ்க் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க கொஞ்சம் பெரிய பவுல் எடுத்துட்டு சலிச்சு சேர்த்திக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் உள்ள சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஸ்க வச்சு இதை திருப்பி நல்லா கம்பைன் பண்ணிக்கங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது ஓரமா வச்சுட்டு நம்ம வெட் இன்கிரிடியன்ஸ் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து 220 கிராம் ஈட்டிங் சாக்லேட் எடுத்திருக்கேன், ஹெர்ஷீஸோடது. பட் உங்களுக்கு குவர்ச்சர் சாக்லேட் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கங்க. அது கூட 80 கிராம் ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற பட்டர். இப்போ இது ரெண்டையும் நம்ம டபுள் பாயிலிங் செட்டப்ல மெல்ட் பண்ண போறோம். அதுக்கு முதல்ல தண்ணி கொதிக்க வச்சுக்கிறேன். அப்புறம் வேற ஒரு பவுல்ல நம்மளோட சாக்லேட்டையும் பட்டரையும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த கெட்டில் மேல பிளேஸ் பண்ணிருங்க. அப்படியே அந்த தண்ணியில இருந்து வர ஸ்டீம்லயே வந்து நம்ம சாக்லேட் மெல்ட் ஆயிரும். சோ எப்பவுமே மெல்ட் பண்றப்போ ஒன்னே ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம சாக்லேட் வச்சிருக்க பவுல் வந்து அந்த டைரக்டா தண்ணியோட சூடு படக்கூடாது, அந்த ஸ்டீம் மட்டும் தான் படணும். அந்த மாதிரி கரெக்டா செட்டப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சாக்லேட் மிக்சர் நல்லா மெல்ட் ஆகி ரெடியா இருக்கு. இப்போ வந்து இது கொஞ்சம் சூடா இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்ல டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் இதை கூல் டவுன் பண்ண விடலாம். இப்போ இது கூல் டவுன் ஆயிடுச்சு. இதுல 400 கிராம் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்திக்கிறேன். நான் வந்து மில்க் மெய்டோட யூஸ் பண்றேன். 400 கிராம்ங்கிறது இந்த டின் ஃபுல்லா வரும். இப்போ வந்து இதை ஜென்டலா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் நான் காஃபி மிக்சர் சேர்த்திக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா கம்பைன் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட வெட் இன்கிரீடியன்ஸும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தாலும் ட்ரை இன்கிரீடியன்ஸ் அதை வந்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கம்பைன் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ப்ரௌனி பேட்டர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை ஒரு பேக்கிங் டின்னுக்கு மாற்றிடலாம். அதுக்கு வந்து நான் 8x8 இன்ச் ஸ்கொயர் டின்ல பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்மளோட பேட்டரை வந்து இதில் போர் பண்ணிடலாம். அப்புறம் எல்லா பக்கம் பேட்டர் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிருக்க மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு லெவல் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஒரு பக்கம் ஜாஸ்தியாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் இருக்கும். அதுக்காக இப்போ நம்மளோட பேட்டரை ப்ரீஹீட்டான அவனில் 170 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் பேக் பண்ணணும். ப்ரீஹீட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, 170 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 நிமிஷம் உங்கள் அவனை வந்து சூடு பண்ணணும். அவ்வளோதான். நான் வந்து முதல்ல ஒரு 25 மினிட்ஸ்க்கு செட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு பேக் ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நான் பேக் பண்ணிக்குவேன். ஸோ எனக்கு கம்ப்ளீட்டாக பேக் ஆகிறதுக்கு 35 நிமிஷம் ஆச்சு. ஒரு டூத் பிக்கை சென்டரில் இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வரணும். அப்போ வந்து கம்ப்ளீட்டாக பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரெடி ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த ப்ரௌனி வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஆற விடணும். அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். கொஞ்சம் கூட சூடோட கட் பண்ணிடக்கூடாது. இதில் கம்ப்ளீட்டாக ஆறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆயிடுச்சு. பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியா இருக்குன்னு. நான் வந்து இதில் 9 மீடியம் சைஸ்டு பீசஸ் வர மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக ஈட்டிங் சாக்லேட் யூஸ் பண்ணதுனால தான் அந்த கிளேஸ் வந்து அந்த அளவுக்கு கிடைக்கல. கண்டிப்பாக குவர்ச்சர் சாக்லேட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கிளேஸ் அந்த கிரிங்கிள் டாப்பே வந்து மேலே ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுற அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குவர்ச்சர் சாக்லேட்டில் ட்ரை பண்ணுங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெடியாக இருக்குது அப்படின்னு. மேலே வந்து நல்லா ஃப்ளேக்கியாகவும் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபட்ஜியாகவும் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு உள்ள எப்படி பேக் ஆயிருக்குன்னு காமிக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆயிருந்துச்சு. அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான்,
நம்மளோட எக்லெஸ் brownies ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். என்னோட கேக் பேஜ் ஹரினிஸ் குக்புக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராம்ல, அதையும் வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.